திருநெல்வேலியில் அதிகாலை தொழுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலியில் அதிகாலை தொழுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நேற்று கோட்டூர்புரத்தில் ரவுடிகளுக்கு இடையிலான தகராறில் இரட்டை கொலை நடந்துள்ளதாக வரும் செய்திகள் எதிர்க்கட்சி தலைவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊடகங்கள் மைக்கை நீட்டினால் மக்களே உரிய மரியாதையுடன் அதனை சொல்வார்கள் என்றும் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். ரமலான் மாதத்தில் அதிகாலை தொழுகை முடித்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அதுவும் உங்கள் தந்தையின் தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றியவர், வீட்டிற்கு பாதுகாப்புடன் செல்ல முடியவில்லை, தன் உயிருக்கு ஆபத்து இருப்பது குறித்து அவரே ஒரு காணொளியை வெளியிட்டும் இருந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, இதற்கெல்லாம் என்னதான் பதில் வைத்திருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே? வழக்கம் போல் உங்கள் அமைச்சர்களை விட்டு அது தனிப்படை பிரச்சனை என்று கடத்திவிட பார்ப்பீர்களா? அவ்வளவுதானே என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த பதிலை சொல்ல உங்கள் திமுக அரசுக்கு அவமானமாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் வழிக்கே வருகிறேன். தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் கொலை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? உங்கள் ஆட்சியில் சட்டத்தின் மீதான அச்சம் துளி கூட இல்லாமல் போனதால் தானே. இதனை நீங்கள் எப்படி மறுப்பீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் தனது ட்விட்டர் பதிவில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கோட்டூர்புரத்தில் ரவுடிகள் இடையிலான தகராறில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நிச்சயம் கேட்கக்கூடும். ஏனெனில் பொறுப்பேற்ற பதில்களை அளிப்பது மட்டும்தானே உங்கள் அரசு செய்து வருவது. ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன் தமிழ்நாட்டில் தலை தூக்கும் ரவுடியிசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என்று மக்கள் கேட்பார்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திரு ஜாகிர் உசேன் கொலையில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தன் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக போட்டோஷூட் வசனம் பேசியதை நினைவிற்கொண்டு அந்த இரும்பு கரத்தின் நீக்கி இனியேனும் செயல்படுத்த வேண்டுமென வெற்றி விளம்பர திமுக மாடல் அரசின் முதல்வரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலியில் அதிகாலை தொழுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலியில் அதிகாலை தொழுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நேற்று கோட்டூர்புரத்தில் ரவுடிகளுக்கு இடையிலான தகராறில் இரட்டை கொலை நடந்துள்ளதாக வரும் செய்திகள் எதிர்க்கட்சி தலைவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் அவல நிலை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஊடகங்கள் மைக்கை நீட்டினால் மக்களே உரிய மரியாதையுடன் அதனை சொல்வார்கள் என்றும் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். ரமலான் மாதத்தில் அதிகாலை தொழுகை முடித்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அதுவும் உங்கள் தந்தையின் தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றியவர், வீட்டிற்கு பாதுகாப்புடன் செல்ல முடியவில்லை, தன் உயிருக்கு ஆபத்து இருப்பது குறித்து அவரே ஒரு காணொளியை வெளியிட்டும் இருந்திருக்கிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, இதற்கெல்லாம் என்னதான் பதில் வைத்திருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் அவர்களே, வழக்கம் போல் உங்கள் அமைச்சர்களை விட்டு அது தனிப்பட்ட பிரச்சனை என்று கடந்துவிட பார்ப்பீர்கள், அவ்வளவுதானே என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த பதிலை சொல்ல உங்கள் திமுக அரசுக்கு அவமானமாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்கள் வழிக்கே வருகிறேன். தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் கொலை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? உங்கள் ஆட்சியில் சட்டத்தின் மீதான அச்சம் துளி கூட இல்லாமல் போனதால் தானே. இதனை நீங்கள் எப்படி மறுப்பீர்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் தனது ட்விட்டர் பதிவில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கோட்டூர்புரத்தில் ரவுடிகள் இடையிலான தகராறில் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நிச்சயம் கேட்கக்கூடும். ஏனெனில் பொறுப்பற்ற பதில்களை அளிப்பது மட்டும்தானே உங்கள் அரசு செய்து வருவது. ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன் தமிழ்நாட்டில் தலை தூக்கும் ரவுடியிசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என்று மக்கள் கேட்பார்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். திரு ஜாகிர் உசேன் கொலையில் தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
தன் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருப்பதாக போட்டோ ஷூட் வசனம் பேசியதை நினைவிற்கொண்டு அந்த இரும்பு கரத்தின் துரு நீக்கி இனியேனும் செயல்படுத்த வேண்டுமென வெற்றி விளம்பர திமுக மாடல் அரசின் முதல்வரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.